எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு உறுதிமொழியையும் எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் கவனமாக என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை ஓவரால் உங்களுக்கு சொல்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். பொதுவாகவே இன்ஜினியரிங், மெடிக்கல் இவற்றை பற்றி தான் நாம் பேசுவோம். அவற்றை பற்றி தான் பேச வேண்டும். காரணம், பொறியியல் படிப்பு என்பது 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 7 அல்லது 8 பொறியியல் கல்லூரிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தன. ஆனால் பொறியியல் துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சியின் காரணமாக, தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அதிக பொறியியல் கல்லூரிகள் தேவைப்பட்ட காரணத்தால் 1984ஆம் ஆண்டிலிருந்து சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக பல மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பொறியியல் துறையை பற்றி நாம் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். காரணம், அது அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு காரணத்தால். ஆனால் அருமையான மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்தியாவிலே, உலகத்திலே உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை உயர்வாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த சிந்தனை என்று நான் குறிப்பிடுவது, பொறியியல் துறையிலே சிறந்த உயர்ந்த பொறியியல் துறை, பொறியியல் கல்லூரிகள் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையிலே ஐஐடி இருக்கிறது, என்ஐடி இருக்கிறது, ஐஐஐடிஸ் இருக்கிறது. இவற்றை பற்றி நம்முடைய மாணவர்கள் அதிகமாக சிந்திப்பதில்லை. அதிக அளவிற்கு அதனை தேர்ந்தெடுத்து போவதும் சற்று குறைவாகவே இருக்கின்றது என்ற காரணத்தால் அதற்கு முதன்மையாக நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச நான் நினைக்கின்றேன். ஐஐடி என்பது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி என்பது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஐடி என்பது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்த பிறகு இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள். கிட்டத்தட்ட ஐஐடி இந்தியாவை பொறுத்தவரையிலே 23 ஐஐடிஸ் இருக்கின்றன. என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 31 என்ஐடிஸ் இருக்கின்றன. ஐஐஐடி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் 23 இருக்கின்றன. இதை தவிர எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 51 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் செல்வதற்காக என்ன தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னால், அருமையான மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தேர்வினை எழுதி நாம் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதை பெற்றோர்களும் சேர்ந்து மாணவ செல்வங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி இந்த வகையிலே நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். JEE என்ற ஒரு தேர்வினை நீங்கள் எழுத வேண்டும், ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு வருடத்திற்கு இந்த JEE தேர்வானது 2 முறை நடத்தப்படுகிறது. இதனை நாம் JEE மெயின் எக்ஸாமினேஷன் என்று நாம் சொல்லுகின்றோம். நீங்கள் +2 படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் ஏற்கனவே அந்த JEE எக்ஸாமினேஷனுக்கு பதிவு பண்ணியிருக்க வேண்டும். அந்த JEE எக்ஸாமினேஷனானது ஒரு எக்ஸாம் ஏற்கனவே முடிந்திருக்கும். அது எழுதவில்லை என்று சொன்னால் அடுத்து உங்களுடைய +2 தேர்வு முடிந்த பிறகு JEE எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்காக நடத்தப்படுகிறது. அந்த தேர்விலே நீங்கள் ஒருவேளை தேர்ச்சி பெற்று அது ரேங்கின் அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கோர்சஸ் எதுவெல்லாம் என்று சொன்னால் NIT, IIIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது JEE மெயின் எக்ஸாமினேஷன் மூலமாக ரேங்கின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்விற்கு பெயர் JEE அட்வான்ஸ்ட் என்று பெயர். அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரேங்கின் அடிப்படையிலே வரிசையாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்துறையில் கிடைக்கக்கூடிய கல்லூரி தான் ஐஐடி என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 23 ஐஐடிஸ் இருக்கின்றன என்று சொன்னேன். இதனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் JEE எக்ஸாமினேஷனுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ஆயத்தமாகும் போது நீங்கள் அந்த மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 தேர்வுகளும் 100 100 100 என்று சொல்லி 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். 300க்கு 300 எடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லோருக்கும் சமமான ஒரு அறிவைத்தான், மூளையைத்தான் கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்னும் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த JEE தேர்விலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்தியாவிலே உயர்ந்த கல்வி நிறுவனங்களாக கருதப்படுகின்ற இந்த பொறியியல் கல்லூரிகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தொலை தொடர்பு வாயிலாக உங்களுக்கு நான் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பிள்ளைகளே, இந்த JEE எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தயார்படுத்தும் போது சில நேரங்களிலே பள்ளி பருவத்தில் இருக்கும்போது ஃபவுண்டேஷன் கோர்சஸ் என்று இருக்கிறது. அவற்றின் கிட்டத்தட்ட நீங்கள் 6வது வகுப்பு இருக்கும்போதே நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று அதில் சேர்ந்து நீங்கள்
வரக்கூடிய கான்செப்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ் இவற்றையெல்லாம் சிறப்பாக கற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த தேர்வினை எதிர்கொள்ளலாம். ஒரு 5 வருட கேள்வித்தாள்களை நீங்கள் வாங்கி புரட்டி பார்த்து அதில் சிறந்த பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் இந்த JEE எக்ஸாமினேஷனில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளிலே நாம் சேர்ந்து படிக்க வேண்டும், அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளிலே சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சேர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், இப்போது நீங்கள் +2 படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடங்களிலும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் கட் ஆஃப் மார்க் என்று சொல்கிறோம். மேத்ஸில் வந்து ஒரு 100க்கு அதை கணக்கிடுவார்கள், ஃபிசிக்ஸில் 50ற்கு கணக்கிடுவார்கள், கெமிஸ்ட்ரியில் ஒரு 50ற்கு கணக்கிடுவார்கள். இவற்றையெல்லாம் சேர்த்து கட் ஆஃப் மார்க் 200க்கு கணக்கிடப்படும். இந்த 200க்கு மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் ரேங்கின் அடிப்படையிலே உயர்ந்த கல்லூரிகள் எவைகளோ அவைகளிலிருந்து அலாட் பண்ணப்படும். அருமையான மாணவ செல்வங்களே, ஒரு வேளை நீங்கள் 200க்கு 199.5 என்று சொல்லி கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்தால் முதல் நாள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்க்கு அழைக்கப்படுவீர்கள். அப்படி நீங்கள் அழைக்கப்படும் போது முதல் நாள் அங்கே நிச்சயமாக கல்வித்துறையை சார்ந்த மந்திரி அங்கே இருப்பார், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்கே இருப்பார். உங்களுடைய அருமையான பெற்றோர்களையும் அங்கே அழைத்து அவர்கள் முன்பு உங்களுக்கு அந்த கல்லூரியை அலாட் பண்ணுவார்கள். ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பையும் உங்களுடைய பெற்றோருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மாணவர்களுக்குமே உண்டு. அப்படி என்று சொன்னால் நீங்கள் மிகச்சிறப்பாக படித்து உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்து முதல் நாள் நடக்கக்கூடிய கவுன்சிலிங், 2ஆம் நாள் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் இதற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உயர்ந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் 200க்கு கணக்கிட்டு கொடுக்கப்படுகின்ற கட் ஆஃப் மதிப்பெண்கள். அருமையான மாணவ மாணவிகளே, ஒருவேளை உயர்ந்த கல்லூரிகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாலும் பெயர்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெப்சைட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் 1978-79 முதலாக அந்த PUC என்ற சிஸ்டம், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், அது முடித்து அது இல்லாமல் போய் ஹையர் செகண்டரி என்ற சிஸ்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஹையர் செகண்டரி முடித்துவிட்டு வரக்கூடிய சிஸ்டத்தினுடைய முதல் பேட்ச் மாணவர்கள் நாங்கள். அந்த நேரத்திலெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. ஏனென்றால் அப்போது இருந்த காலச்சூழல் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்பது மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களை சுற்றி கம்யூனிகேஷன் சிஸ்டம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால், மீடியாக்கள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்களால் மிகச் சிறப்பாக எல்லா செய்திகளையும் உள்வாங்கி உங்களால் படிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழகம், அதற்கு பிறகு வரக்கூடிய சில கவர்மெண்ட் கல்லூரிகள், அதற்கு பிறகு வரக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று ஒரு 10 கல்லூரிகள் இருக்கிறது. அதில் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், அதை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் முதல் 100 ரேங்கில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கிறது. அந்த பட்டியலெல்லாம் எப்படி அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளிலே 4 ஆண்டுகள் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை எடுத்து அகடாமிக்கலி தே ஆர் குட், திஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் குட் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பீடு கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டில் அவர்களுக்கு அந்த ரேங்கிங்ஸை கொடுப்பார்கள். இவற்றிற்கெல்லாம் மேலாக அந்த கல்லூரிகளிலே சிறந்த கட்டமைப்பு இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு என்பது ஆய்வகங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். ஆய்வகங்கள் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் மிக சிறப்பான உயர்நிலை உபகரணங்களாக இருந்தால், த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இன் மாடர்ன் டெக்னாலஜி அங்கே கொடுக்கவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு மதிப்பீடுகள் வழங்கப்படும். அங்கே ஸ்கில் ட்ரைனிங் என்ற ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தி பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைத்து அந்த கல்லூரியை விட்டு செல்லுகின்ற கல்லூரிகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்லூரிகளைத்தான் ஒரு முதல் 100 ரேங்க் பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டில் அவர்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால் இந்த கல்லூரிகள் எவை என்பதை தேர்ந்தெடுத்து உங்களுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே, கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே அவைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் 4வது ஆண்டு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்கில் ட்ரைனிங் என்பது மிக மிக முக்கியம். திறன் பயிற்சி எங்கே கொடுக்கப்படுகிறதோ அந்த கல்லூரியில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். சிறந்த மதிப்பெண்கள் அதற்காக எடுக்க வேண்டும். திறன் பயிற்சி என்பது மிக முக்கியம். அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி விடுவார்கள். அதில் நம்முடைய மாணவ மாணவிகளும் படித்து தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஆனால் அதற்கு இணையாக எந்த கல்லூரிகளிலெல்லாம் திறன் பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்து சேர வேண்டும். ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஃபேன் ஓடுகிறது, திடீரென்று நின்று விட்டது என்று சொன்னால் அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் திறன் பயிற்சி. அதனை அவர்களை கலற்றி உள்ளே ஒரு சிறிய கண்டென்சர் போயிருக்கிறது, அதனை மாற்ற வேண்டும்.
வேண்டும். இல்லை என்றால் ஒரு காயில் போயிருக்கிறது, அதனை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரால் அது செய்ய முடிகிறதோ, அந்த பயிற்சி எந்த கல்லூரிகளில் கொடுக்கப்படுகிறதோ, இது நான் சொன்ன எடுத்துக்காட்டு மிக சாதாரண எடுத்துக்காட்டு. பேசிக் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்ற கல்லூரியை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவனுக்கு தேவையான மேண்டேட்டரி ஸ்கில் ட்ரைனிங் எங்கே கொடுக்கப்படுகிறதோ அதை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு வருகின்ற மாணவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஃபிட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய துறை சார்ந்த பயிற்சிகள், நிறைய துறைகள் இருக்கின்றன, நேரம் இல்லை. சிவில் இருக்கிறது, மெக்கானிக்கல் இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கிறது. இப்போ லேட்டஸ்டாக ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கிறது. இவற்றிலெல்லாம் லேட்டஸ்டாக ஸ்கில் ட்ரைனிங் எந்த கல்லூரியில் கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் பார்த்து வெப்சைட்டில் எல்லாமே இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த கல்லூரிகளிலே நீங்கள் சேர வேண்டும். பெரிய பெரிய கம்பெனிகளிலெல்லாம் இந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்காக சாதாரண முறையில் பெற்றுவிட முடியாது. 4 ஆண்டுகளிலே சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இணையாக கிடைக்கக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங் என்ன சார் திரும்ப திரும்ப ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னால், இன்ஃபோசிஸ் இருக்கிறது, விப்ரோ இருக்கிறது, அசெஞ்சர் இருக்கிறது, டிசிஎஸ் இருக்கிறது, காக்னிசன்ட் இருக்கிறது. இவைகளெல்லாம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டிற்கு என்ன ஸ்கில்லை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த ஸ்கில்லை கொடுக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சில நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சி லாங்குவேஜ் படித்தால் போதும். அதில் 7 ஸ்டேஜஸ் இருக்கிறது. அதில் 4 ஸ்டேஜ் படித்தால் இந்த கம்பெனிக்கு செல்லலாம், 7 ஸ்டேஜும் படித்தால் உயர்ந்த கம்பெனிக்கு செல்லலாம். மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்களுக்கு செல்வதற்கு எதில் தேர்ச்சி பெற்றவர்களாக, ஸ்கில் ட்ரைனிங் பெற்றவர்களாக, திறன் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அந்த பொறியியல் கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பைத்தான் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும், C++ படிக்க வேண்டும், .NET படிக்க வேண்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் என்று சொல்லி எங்கே எந்த கம்பெனி செல்வதற்கு என்ன லாங்குவேஜ் படித்தால் போகலாம் என்பதை சரியாக உணர்த்தக்கூடிய கல்லூரிக்கு சென்று சேர்ந்தால் 4வது ஆண்டு நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்று நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று சொன்னால் இதில் அதிக அளவிற்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி சிறந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் 200க்கு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான மாணவ செல்வங்களே, பொறியியல் படிப்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நாம் மெடிக்கல் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்களுக்கு பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகலாம் இதே போல தான் மேத்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலே கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுவார்கள். ஆனால் இப்போது அகில இந்திய அளவிலே நீட் என்ற அந்த எக்ஸாமினேஷன் இப்போது நடத்தப்படுகிறது. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதில் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். +2வில் இருக்கக்கூடிய பாடத்திலே சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு +1லும் சிறப்பாக படிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 50% தான், சில நேரங்களில் 48%, 52% என்று சொல்லி கேள்விகள் +1லும் +2விலும் கேட்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரையிலே சமமான மதிப்பெண்கள் தான் +2 போர்ஷனுக்கும் +2 போர்ஷனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகின்ற இந்த மாணவ செல்வங்கள் சம மதிப்பு கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். இதில் வரக்கூடிய எல்லா விஷயம் தெரிய வேண்டும். +1ல் வரக்கூடிய எல்லா விஷயம் தெரிய வேண்டும், +2வில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிய வேண்டும். அவற்றிற்கு இணையாக அப்ளிகேஷன் ஓரியன்ட் படிக்க வேண்டும், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டும். இதற்கும் நான் சொல்வது 5 வருட கேள்வித்தாள்களை எடுத்து நீங்கள் சிறப்பாக பயிற்சி பெறுவதன் மூலமாக நீட் எக்ஸாமினேஷனை மிக எளிதாக நீங்கள் அதில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 720 மதிப்பெண்களுக்கு நீங்கள் அதிலே தேர்வு எழுத வேண்டும். அதிலே நாம் அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் ஒரு 180 மதிப்பெண்கள், கெமிஸ்ட்ரி ஒரு 180 மதிப்பெண்கள், பாட்னி, ஜுவாலஜி இரண்டும் சேர்ந்த பயாலஜி 180 + 180 360, இவற்றை எல்லாம் சேர்த்தால் 720 மதிப்பெண்கள். சென்ற வருடத்திலெல்லாம் 720க்கு 720 எடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்மால் அது நிச்சயமாக முடியும். நம்முடைய மாணவர்களும் இப்போது சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபத்தோடு இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆயத்தப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தருவார். நீங்கள் விரும்புவது போலவே ஒரு சிறந்த மெடிக்கல் கல்லூரியை உங்களுடைய பிள்ளைகள் பெறுவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு அருளச் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு தயார்படுத்துகிறவர்களும் நான் சொன்ன அந்த 5 வருட கேள்வித்தாள்களை எடுத்து புரட்டி பார்த்து அவற்றை திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ண வேண்டும். புதிதாக நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்னையும் நீங்கள் கண்டிப்பாக கைக்கொள்ள வேண்டும்.
ஃபிசிக்ஸில் ஒரு 45 கேள்வி, கெமிஸ்ட்ரியில் 45, பாட்னி சுவாலஜி இரண்டும் சேர்த்து 90 கேள்வி. ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் மூலமாக அது 720 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அவசரத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு சும்மா டிக் பண்ணி வைப்போமே என்று செய்வது தவறு. காரணம், ஒவ்வொரு தவறான கேள்விகளுக்கும் -1 கொடுக்கப்படுகிறது. சில பிள்ளைகளுக்கு 720 ரொம்ப மதிப்பெண்கள் குறைவதற்கு காரணமும் இருக்கிறது. சில கேள்விகளுக்கு சும்மா டிக் பண்ணி வைத்து விடுவார்கள். அது தவறாக இருந்தால் -1 என்று மாறி அது மிக குறைந்த மதிப்பெண்களை பெறுகிறது. 720ற்கு 710 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MMC என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியிலே சேர்கிறார். அதற்கு பிறகு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சேர்கிறார். அதற்கு பிறகு கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்கிறார். அருமையான தம்பி 659 மதிப்பெண்கள் திருநெல்வேலி மெடிக்கல் கல்லூரியில். அப்படி பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓசி கோட்டாவிலே 650 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருந்தார்கள். போன வருஷம் உள்ள வெப்சைட்டை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். NAT என்று சொல்லக்கூடிய அந்த 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 நிகழ்வில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதில் 650க்கு மேலே ஓசிக்கு, 622க்கு மேலே பிசிக்கு, 607க்கு மேலே MBCக்கு எடுத்திருக்கிறார்கள். 540 என்று நான் நினைக்கின்றேன் SC/STக்கு. ஸோ இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்தபடி இந்த ரிசர்வேஷன் கோட்டாப்படி யாருக்கு என்னென்ன மதிப்பெண்கள் வருகிறதோ அதற்கு தகுந்தபடி நீங்கள் சிறப்பாக படிப்பதன் மூலமாக மருத்துவக் கல்லூரியை நிச்சயமாக அடைய முடியும். 36 மருத்துவக் கல்லூரிகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசு கல்லூரிகளாக இருக்கின்றன. அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருக்கிறது. 21 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அதை பற்றி நாம் பேசவில்லை. ஆனால் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறந்த மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இதை தவிர ஆல் இண்டியா அளவிலே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி 13 இருக்கிறது. அவற்றில் செல்ல விருப்பம் உள்ளவர்கள் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் நீட்டோடு சேர்ந்து எழுத வேண்டும். ஜிப்மர் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி நமக்கெல்லாம் பெருமையும் புகழையும் தரக்கூடிய நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய மிஷினரிமார்கள் மிகப்பெரிய பணி ஐடா ஸ்கேடர் அவர்கள் செய்த அந்த பணியின் மூலமாக உருவாக்கப்பட்ட CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜை இப்போது உலக அளவிலே உள்ள பட்டியலில் மருத்துவ கல்லூரிகள் லிஸ்டில் 44வது இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுக்கிறது. அந்த கல்லூரியில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அங்கே 50% கவர்மெண்ட் கோட்டா. அந்த கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த 50% கவர்மெண்ட் கோட்டாவிலே 30% ரிசர்வேஷன் கம்யூனிட்டி பேசிஸில் அவர்கள் கொடுப்பார்கள். அதில் 20% கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸை நீட் எக்ஸாமினேஷன் ரேங்கின் அடிப்படையில் வைத்து அதை கொடுப்பார். மீதி 50% நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, CMCயில் இருக்கக்கூடிய நிர்வாகமே அதை அலாட் பண்ணுவார்கள். அதில் 2 சீட் ஓப்பன் என்று அவர்கள் அலாட் செய்கிறார்கள். அதில் 38 சீட் யாருக்கு என்று சொன்னால் கிறிஸ்டியன் நெட்வொர்க் என்று சொல்லி நம்ம பல டயசிஸ் இருக்கிறது. அந்த டயசிஸில் நீட் எழுதி அதில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்தவர்களை அங்கு இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அதிலே அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை பார்க்கக்கூடிய CMCயில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு 10 சீட் இருக்கிறது. இந்த CMC கல்லூரியில் சேர வேண்டும் என்று விருப்பமுள்ள மாணவர்களும் நீட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும், உயர்ந்த மதிப்பெண்கள் பெற வேண்டும், மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமினேஷன் மூலமாக ஒருவேளை அதில் கிடைக்கவில்லை என்றால் BDS என்று சொல்லக்கூடிய டென்டல் காலேஜில் சேரலாம், இல்லை BVSC என்று சொல்லக்கூடிய வெட்டினரி சயின்சஸ் இந்த கோர்சஸ் செல்லலாம், இல்லை BSc நர்சிங் கோர்சஸுக்கு செல்லலாம், ஆயுர்வேதிக் இருக்கிறது, இப்படி நிறைய மெடிக்கல் சம்பந்தமான சித்தா கோர்சஸ் இருக்கிறது. இவற்றிற்கும் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு என்னுடைய நம்பரை நீங்கள் வாங்கி கொண்டால் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அருமையான மாணவ செல்வங்களை, ஒருவேளை மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் கல்லூரி மட்டுமல்ல, நிறைய துறைகள் நிறைய இருக்கிறது. சில மாணவர்கள் நினைப்பார்கள், நான் ஏன் இவற்றிற்கெல்லாம் செல்ல வேண்டும், நான் +2 முடிப்பேன், அதற்கு பிறகு ஒரு BA, BSc, BCom, BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு UG கோர்ஸ், ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் நான் படிப்பேன், படித்து முடித்து விட்டு ஒரு போட்டித் தேர்வு எழுதுவேன், நான் ஒரு அரசு அதிகாரியாக செல்வேன், ஒரு பெரிய பேங்க்கில் நான் ஒரு ஆஃபீஸராக செல்வேன் என்ற உறுதிமொழி எடுக்கிறவர்கள் நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுவதற்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால், இல்லை நான் ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றவர்கள், ஒருவேளை BA, BSc, BCom முடித்துவிட்டு B.Ed படிக்கிறீர்கள், B.Ed முடித்துவிட்டு டெட் என்று சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினால் அரசாங்கத்திலே உடனடியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு
உங்களுக்கு வருவதற்காக காத்திருக்கிறது. இல்லை, நான் மாஸ்டர் டிகிரி முடித்து விட்டு தான் இந்த தேர்வில் எழுதுவேன்னு சொன்னால் டிஆர்பி நடத்துகின்ற ஒரு எக்ஸாமினேஷன், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகின்ற அந்த தேர்வின் மூலமாக நீங்கள் செல்லலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு பதவி ப்ரமோஷன் மூலமாகவும் நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸாக வரலாம். இல்லை, கல்லூரி பேராசிரியராகத்தான் நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் செட் நெட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இல்லை என்றால் நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை எழுதி உடனடியாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த காலத்திலெல்லாம் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்து காத்திருக்க வேண்டும். இப்போதெல்லாம் இந்த போட்டித் தேர்வுகள் வந்த காரணத்தால் போட்டித் தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்கள் எடுக்கின்ற அருமையான மாணவ செல்வங்களுக்கு உடனடியான வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கிறது. மற்ற மாணவர்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த சயின்ஸ் முடித்துவிட்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் போக வேண்டும் என்று சொன்னால் பெங்களூர் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இவற்றிற்கு சென்று படிக்கலாம். கியூட் என்று சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகின்ற காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது 57 இடங்களிலே இருக்கிறது இந்தியா முழுவதும். இதற்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்பிற்கும் இந்த போட்டித் தேர்வினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த யூஜியிலே நான் பிஏ, பிஎஸ்சி, நான் பிஏ ஹிஸ்ட்ரி, நான் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கிறேன், என்னால் இது கான்ஸ்டிடியூஷன் பற்றி படித்திருக்கிறேன், இதில் எக்கனாமிக்ஸ் பற்றி நான் படிக்கிறேன், இது சம்பந்தமான கேள்விகள் வரக்கூடிய போட்டித் தேர்விலே நான் கலந்து கொண்டு செல்வேன் என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், இவற்றிற்கு நீங்கள் உங்களை நிச்சயமாக தயார் செய்து கொள்ளலாம். இவர் தயார் செய்வதன் மூலமாக ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்விலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று தேர்வுகள் இருக்கின்றன. இவற்றிற்காக எல்லா விவரங்களும் வெப்சைட்டில் இருக்கிறது, நீங்கள் அதனை பார்த்து கொள்ளலாம். ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் நம்மால் அது கிடைக்க பெறாமல் இருக்கிறோம். அதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன், இந்த தேர்வு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இதெல்லாம் 17 விதமான கோர்சஸ் இருக்கிறது. இதெல்லாம் எட்டாத கனி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கும் சம்பந்தம் கிடையாது. யாரோ வருவார்கள், யாரோ படிக்கிறார்கள், யாரோ பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்று தயவுசெய்து நீங்கள் எண்ண வேண்டாம். அதனை உன்னிப்பாக கவனித்து அந்த சிலபஸை பார்த்து படித்தால் நிச்சயமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்பது எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் அந்த கனியை பெற முடியும் என்ற நம்பிக்கையை நாம் வளர்க்க வேண்டும். காரணம், அதில் நடத்தப்படுகின்ற பிரிலிமினரி தேர்விலே கேட்கப்படுகின்ற கேள்விகள் எவை என்று சொன்னால், 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை நம்முடைய பிள்ளைகளுக்காக தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அவற்றிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அடிஷ்னலாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கப்படுகிறது. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்பது இதை தரவாக படித்தாலே போதும். அதற்காகத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு 5 வருட கேள்வித்தாள்களை எடுத்து நாம் அதனை புரட்டி பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தால், கொஸ்டின் செட்டர்ஸ் இவங்களுடைய மைண்ட் நமக்கு தெரிந்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் என்பது மிக சாதாரணமாக நம்ம எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. அதற்கும் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருநெல்வேலியிலே வஉசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிபிஎல் திருமண மண்டபத்திலே முதல் ஐபிஎஸ் பெண் அதிகாரி திருமதி திலகவதி அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் சென்னையிலே தங்கியிருந்து நான் படித்தபோது எனக்கு நினைவில் நிற்பது 2 காரியங்கள் தான். ஒன்று, நான் தங்கி இருந்த மகளிர் விடுதி, மற்றும் ஒன்று ஒவ்வொரு நாளும் நான் சென்று வந்த நூலகம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். 2 வருடம் எனக்கு சென்னையிலே வேறு எந்த பகுதியும் தெரியாது. 2 காரியங்கள் மட்டும்தான் தெரியும். ஒன்று, நான் தங்கி இருந்த மகளிர் விடுதி, மற்றும் ஒன்று ஒவ்வொரு நாளும் நான் சென்று வந்த கன்னிமாரா நூலகம். நூலகத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி அந்த கொஸ்டின்ஸை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தால் நிச்சயமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த தேர்வுகளிலே மிகச்சிறந்த வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு விதைக்க ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை ப்ளஸ் டூவிலே ஒருவேளை அந்த ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்த மாணவர்கள் இவர்களெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால், கிளாட் என்று சொல்லக்கூடிய காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், இதை எழுதிவிட்டு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் மூலமாக நடத்தப்படுகின்ற சட்ட படிப்புகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் மூலமாக நேஷனல் காலேஜஸ் இந்திய அளவில் உள்ள தேர்வுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த +2 மாணவர்கள் ஒருவேளை பிஏ, எல்எல்பி என்று போட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு நீங்கள் ஒருவேளை லா செல்ல வேண்டும், 5 வருட கோர்ஸ் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு பிஏ அவர்களுக்கு பிசிஏ, எல்எல்பி,
BCA LLB என்று போட்டுக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களுக்கு BCA LLB என்று போட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லி எடுத்து அதற்கு பிறகு இந்த லா சென்றால் அவர்களுக்கு BSc LLB என்று போட்டுக்கொள்ளலாம். காமர்ஸ் குரூப் எடுத்துவிட்டு செல்கின்ற மாணவர்களுக்கு BCom LLB என்று போட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை UG முடித்துவிட்டு லா காலேஜ் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற அருமையான மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் BA BL BSc BL BCom BL என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இவையெல்லாம் இந்த டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரிக்கு செல்வதற்கு கிளாட் எக்ஸாமினேஷன் மூலமாக நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு செல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அருமையான மாணவர்களே, நிறைய காமர்ஸ் குரூப் மாணவர்கள் இருப்பீர்கள். அவர்கள் ஒருவேளை நீங்கள் BCom படித்துவிட்டே அடுத்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு டேலி என்ற ஒரு சிறிய சாஃப்ட்வேரை நீங்கள் படித்தாலே போதும், உடனடியாக வேலை வாய்ப்புகள் ஆவரேஜ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கிடைப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, BCom படித்து கொண்டிருக்கும் போதே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று சொல்லக்கூடிய CA இதற்கு செல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ஆடிட்டராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சம்பளங்கள், விகிதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நான் ஒரு இடத்துல பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 12 மாணவர்களுக்கு மட்டும் பட்டம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது யார் இந்த 12 மாணவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் CA படித்தவர்கள். அந்த விழா முடிவடைந்தவுடன் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள் வந்து இவர்களை சந்தித்து அவர்களிடம் இவ்வளவு சம்பளம் தருகிறேன் வாருங்கள் என்று அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நீங்கள் காமர்ஸ் படித்துவிட்டு நீங்கள் படித்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. காஸ்ட் அக்கவுண்டன்ட்டும் அதே போல் இருக்கிறது. ICW இதன் மூலமாக நீங்கள் அவற்றை கற்றுக்கொள்ளலாம். அதனால் காமர்ஸிலும் நிறைய வாய்ப்பு இருக்குது. BCom படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பேரலாக நீங்கள் கம்பெனி செக்ரட்டரிஷிப், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இவற்றை நீங்கள் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்கொள்ள விரும்புகின்றேன். அருமையான மாணவ செல்வங்களே, ஒருவேளை மெடிக்கல் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், IAS IPS அதிகாரிகளாக மாறலாம், லாயராக மாறலாம், ஆசிரியர்களாக மாறலாம், பேராசிரியர்களாக மாறலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தால் ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அந்த தொழில் முனைவோர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே அப்படிப்பட்ட நிலையை தேர்ந்தெடுப்பவர்கள் இன்று உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். DeepSeek என்ற ஒரு அப்ளிகேஷன், ஒரு AI அப்ளிகேஷன், இதை கண்டுபிடித்தது ஒரு $1 மில்லியன் செலவில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்காக வேறு நாடுகள் செலவழித்த தொகை $100 மில்லியன் செலவழித்திருக்கிறார்கள். அதை போன்ற AI ஆப் உருவாக்குவதற்காக. இது எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் இளைஞர்கள் துடிப்பானவர்கள் அவர்கள் ஒரு AI அப்ளிகேஷனை மிக குறைந்த செலவிலை உருவாக்குவதன் மூலமாக தொழில் முனைவோராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தொழில் முனைவோராக நீங்கள் மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஊன்றி படிக்க வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அருமையான மாணவ செல்வங்களே, இது மட்டுமல்ல, ஒரு தனியார் நிறுவனம் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டார்ஸுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும். இன்ஜினியராக முடித்த பிறகு வேறு கோர்ஸ் முடித்த பிறகு செல்ல வேண்டும் என்று சொன்னால் விரைவாக முடிக்கிறேன். ISROவுக்கு செல்லலாம், DRDOவுக்கு செல்லலாம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், VSSC என்று சொல்லக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், பார்க் என்று சொல்லக்கூடிய பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இப்படி கவர்மெண்ட் செக்டார்ஸ், NAL, HAL, நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்கிறது. நவரத்தினங்கள் என்று குறிப்பிடுவார்கள், நவபாரத் என்று குறிப்பிடுவார்கள். இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வெப்சைட்டை நீங்கள் தேடி கண்டுபிடித்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். ஆனால் BE படித்துக் கொண்டிருக்கும் போதே கேட் என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், இதை எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு மாஸ்டர் டிகிரிக்கு சென்று ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். சில IITs உங்களுக்கு PhD படிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த கேட் ஸ்கோரை வைத்து நீங்கள் நான் சொன்ன இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செல்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற காரணத்தால் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, மாணவ செல்வங்களே, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுப்பதற்கு நாம் ஜெபம் செய்து எடுக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிடம் விவாதம் செய்து எடுக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் படித்த உங்களுடைய அண்ணன் அக்காள் இவர்களிடம் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். ஜெபத்தோடு நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க
கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கிடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்போடு நீங்கள் செயல்பட்டு முடிவெடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிற விளக்காக இருந்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.